உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கவும் மாட்டீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இதே மாதிரி ஒரு 3 முக்கியமான ஃபுட்டை நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கவே கூடாது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, சுகர் கூடவே இந்த சுகர் சம்மந்தப்பட்ட சிரப்ஸ், ஜூஸஸ், அப்புறம் வந்து ஸ்குவாஷு, மிக்ஸு, இதில் ஆர்டிஃபிஷியல் சுகர் இல்லை, இதில் வந்து சுகர் ஃப்ளேவர் இல்லை, இதில் அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எதை சொன்னாலும் அதை கன்சியூம் பண்ணாதீங்க. அதில் பேசிக் லெவல் சுகர்ன்றது எப்போதுமே இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம இந்த குடிக்கக்கூடிய சிரப்ஸு, அப்புறம் வந்து இந்த ஜாமு, அப்புறம் வந்து நம்ம குடிக்கக்கூடிய ஸ்குவாஷு, அப்புறம் இந்த ஜூஸ் மிக்சரு, இது எல்லாத்துலேயுமே சுகர் இருக்கும். தெரியாமல் கூட இதை நீங்கள் கன்சியூம் பண்ணிடாதீங்க. உங்களோட சுகர் லெவல் திடீர்னு ஸ்பைக் ஆகிடும். அண்ட் இது கூடவே நீங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் வேணுமோ அதை மட்டும் உங்களோட மீல் பிளானில் இன்க்ளூட் பண்ணுங்கள். தெரியாமல் கூட இந்த சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், டீப் ஃப்ரைட் ஃபுட். அதாவது நம்ம சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இல்லை மட்டனை வந்து ஆயில் ஊற்றி அப்படியே ஹை ஆன் ஆயிலில் சாப்பிட்றது, இல்லை கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர் சொல்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஏன்னா டயபெட்டிஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கும். டயபெட்டிஸ்லேயே நிறைய லெவல்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரியான அதிகமான ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடும்போது உங்களுக்கு அது உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியலாம். ஸோ அதனால் அதிகமான அளவில் பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஆயிலை கன்சியூம் பண்ணிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு பாயில் பண்ணி சாப்பிடுங்க. அது உங்களுடைய செரிமானத்தை அதிகப்படுத்தும். அண்ட் அது கூடவே உங்களோட ஒரு ஹெல்த்தி டயட் அண்ட் பேலன்ஸை வச்சுக்கிறதுக்கு உதவும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், ஒயிட் பிரெட், ஒயிட் பாஸ்தா, இந்த மாதிரி ஒயிட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கன்சியூம் பண்ணுறதுனால உங்களோட ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு செரிமானத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆக்கி விட்ரும். ஸோ இந்த செரிமானம் அதிகமானதுனால குவிக் ஸ்பைக்குன்னு உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதை கன்சியூமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, கன்சியூம் பண்ணுற அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே உங்களுக்கு எந்த மீல் பிளான் செட் ஆகும் அப்படின்றத உங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க. இது கூடவே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் வாக்கிங் போங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சுகர் கன்சம்ஷனை வேறு எந்த சோர்ஸாக இருந்தாலும் அதை கம்மி பண்ணுங்கள். ஸ்வீட்ஸு, ஆல்கஹால், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட் பண்ணிகிட்டே வாங்க. கன்சியூமே பண்ணாதீங்க. இது எல்லாமே கன்சியூம் பண்ணாமல் இருக்கும்போது உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாகும். டயபெட்டிஸோ ரிவர்ஸ் பண்ண முடியுன்றதை நம்ம நிறைய மெத்தட்ஸ்லையும் நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லையும் பார்த்துருக்கோம். இது கூடவே முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமெண்ட்டில் நோட் போடுங்க. டாடா பை பை, டேக் கேர்.